எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எபிசோடுங்க. என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோடு இது வரைக்கும் நம்ம இதில் பண்ணதே இல்லை, யாருமே நம்ம தெரிஞ்சு பண்ணதில்லை. என்னென்னா அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் சொல்லுவார், நம்ம விவேக், ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கடா டீ ஆத்துறேன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா கடை போகிறோம், உள்ளார போகிறோம், போய் பொருளை எடுக்கிறோம், வரோம், உள்ளார போகிறோம், பொருள் எடுக்கிறோம், வரோம், ரிப்பீட்டு, உள்ளார போகிறோம், பொருள் எடுக்கிறோம், வரோம். இப்படி தான் இருக்கே தவிர அதில் வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கட்டவே இல்லை. ஸோ அதாங்க இங்கே இந்த புது கான்செப்ட். அமேசானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து அமேசான் ஃப்ரெஷ்ஷுன்னு ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரில் நீங்கள் போனீங்கன்னா, உள்ளார நீங்கள் போனீங்கன்னா ஒரே ஒரு இது இருக்குது, பார்கோடு. அதை வச்சு நீங்கள் ஏற்கனவே அமேசான் ப்ரைமில் மெம்பராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ மெம்பராக இருந்தீங்கன்னா அந்த பார்கோடு அங்கே அமேசான் ஃப்ரெஷ்ஷுன்னு ஒன்று வருது, ஃப்ரெஷ் கோடுன்னு ஒன்று வருது. அந்த ஃப்ரெஷ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளார நீங்கள் போயிடலாம். போயிட்டு ஒரு பை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பவுண்டுக்கு பை இருக்குது, விச் இஸ் 100 ரூபா. இல்லைன்னா நீங்கள் என்னென்னா இந்த பேப்பர் பையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃப்ரீ. அமேசான் ஃப்ரெஷ்ஷில் இருக்கும். என்ன இதுனா மெயினாக வந்து இங்கே நீங்கள் உள்ளார வரீங்க, யாருமே ஆளுங்க இல்லை, நீங்களாம் வந்து ஷாப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். பேமெண்ட்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. போய் காஃபி குடிக்கலாம், சாப்பாடு சாப்பிட்லாம். சாப்பாடுக்கெலாம் ஐட்டம் இந்த ஃப்ரெஷ் சாண்ட்விச் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியில் வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் எங்கேயும் பணம் கட்ட வேண்டாம். ஸோ என்ன பண்ணுதுன்னா, இந்த கோடு ஸ்கேன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிறது எல்லாத்தையும் அது கணக்கு வச்சுக்குது. வெளில வரும்போது நம்ம ஊரில் நம்ம இது போனோன்னா அக்கௌண்ட் வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி தான். போனோடனே நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு இமெயிலில் பில் வந்துடுது. ஸோ அந்த பில்லில் எல்லாமே சார்ட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே உள்ளார யாருமே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்கை ஃபுல்லாக நடிச்சிட்றாங்க. நம்ம உள்ளார போகிறோம், போய் வாங்குகிறோம், யார்கிட்டையும் பேச வேண்டாம், என்னென்ன வேணுமோ எடுத்து போட்டுக்கிறோம், திருப்பி வெளில வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அமேசான் ஃப்ரெஷ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2007 யூஎஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. சியாட்டலில் ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 14 வருஷம் ஆச்சு யூகேல ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ மார்ச் மாதம் இங்கே 2021 ஆரம்பித்தாங்க. நானும் சில யூடியூபர்ஸ்லாம் போனது பார்த்துருந்தேன். இந்த டைம் கூட நாங்கள் அப்படியே தற்செயலாக அந்த பக்கம் போகும்போது லெஃப்ட்டில் பார்த்தோம், சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்துருவோம், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பால் வேணுமா? பால் இருக்கா? அது காட்டு எடுத்துட்டேன். இது எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாமா? அவ்வளோதானா? எப்படி அது கவுண்ட் பண்ணுது? பட் இது எடுத்தோன்னு எப்படி தெரியும் அதுக்கு? ஓ, ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க. சூப்பர். அது அப்படியே ஸ்கேன் பண்ணிக்குதா? கடைக்காரன் கடையில் ஆளுங்களே இல்லை. நம்ம பார்த்து வந்தால் குட்டியாக கடை. நம்மளுக்கு அது பழக்கம் தானே, அந்த பழக்கம் நமக்கு இருக்கு. பட் வெளியில் போகும்போது தான் பழக்கம் வித்தியாசமாக. ஆமாம், நம்ம காசே கொடுக்காம போவோம். இது காசே கொடுக்காம போவோம்ல, அந்த ஃபீலிங் வந்து வாவ். சூப்பர். இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன பார்த்தோன்னா, அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 10 பவுண்டு டிஸ்கவுண்ட்டு. நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா டிஸ்கவுண்ட். ஸோ நாங்கள் 15 பவுண்டுக்கு வாங்கினோம். பார்த்தா நாங்கள் டோட்டலாக அப்போ 10 பவுண்ட் டிஸ்கவுண்ட் ஆச்சு. 5 பவுண்டுக்கு நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளார போய் அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சேன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டோர்ஸ் யூகேல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யூஎஸில் தோராயமாக அரௌண்ட் 20 ஸ்டோர்ஸ் இருக்குதுன்னு இப்போ கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்தியாவில் சீக்கிரம் வரப்போகுது, கூடிய சீக்கிரம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இது இந்த மாதிரி எல்லா ஸ்டோர்ஸும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உள்ளார போனால் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, யாருமே நம்ம போய் லைனில் நிற்க வேண்டாம், போனோமா வாங்கணுமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கும். ஸோ டைம் நிறைய சேவ் ஆகுது. ஆனால் வேலை வாய்ப்புகள் கம்மியாகும். பட் எனிவே இது எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ஸ்கேனர் வச்சுருக்காங்க. ஸ்கேனர் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் 1000 கேமரா வச்சுருக்காங்க. அந்த டெக்னாலஜி எப்படி இருக்காதுன்னு தெரியல. போகிறோம், நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா திங்ஸையும் வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வெளியில் வரோம். நம்ம வந்து பேமெண்ட்னு பண்ணணுன்னு அவசியமே இல்லை. வாங்கிட்டு வந்துட்டோம், டீ ஆற்றிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு பின்னதையே இது வந்துச்சு, தெரியுதா? பில்லு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரேன். தெரியுதா? ஸோ எங்களுக்கு வந்து 10 பவுண்டு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க.
பில்லு அப்படியே அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி போய் நோண்டி பார்க்கும்போது எப்படிடா இவ்வளோ சூப்பராக பண்ணுறானோ, உள்ளார போகிறோம், ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் நம்மள்ட்ட. ஆனால் அமேசான் இது இருக்குல்ல, ப்ரைமோட மெம்பர்ஷிப் இருக்கணும். ஸோ அந்த மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உள்ளார போகிறோம், ஒரு இது பேக் எடுக்கிறோம், நம்ம எடுக்கிற ஐட்டம்லாம் கரெக்டாக எடுத்து வெளியில் வீட்டுக்கு வரும்போது சூப்பராக ஒரு பில்லு அனுப்பிச்சிடுது. அது எப்படி அனுப்பிச்சிது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி படித்து பார்த்தா இவங்க என்னென்னா இந்த நிறைய கேமராஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கேமராஸு உள்ளார சென்சார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கலவையாக தான் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷன் உள்ளார போகும்போது ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்ணுறாங்களா, உங்களோட ஹைட் என்ன, அவங்க வெயிட் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீங்கள் எடுக்கும்போது அந்த ஒரு ஐட்டத்தையும் எடுக்கும்போது அவங்க கிளியராக நோட் பண்ணி நீங்கள் வெளியில் வரும்போது என்னென்ன ஐட்டம் எடுத்தீங்களோ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு இமெயிலில் எல்லா ஐட்டமும் வாங்கினதுக்கு பில் வந்துடுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனையும் அமுக்குங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. சில பேர் புது வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு போய்டுறீங்க. பழைய வீடியோஸ் ரொம்ப சூப்பரான வீடியோஸ்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பரான வீடியோஸ் அங்கே காத்துட்ருக்கு. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்தது சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்ரீலங்கன் ஃபுட்டு ஆத்தென்டிக்கு ரோட்டு கடை எக்ஸ்பீரியன்ஸு லண்டனில் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வாய் வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சண்டே வருது. வெயிட், ஸ்டே டியூன்ட்.